ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப் சீரிஸ்க்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரான வால்பேப்பர் ஆப் டீம் பிக்சல். ஸோ இந்த ஆப்ல நமக்கு நிறைய கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நீங்க பெய்டு பை பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். நிறைய சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீலி நமக்கு வந்து ஒரு சில அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் ஆடுன்னு இருக்கு, ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கிப் ஆயிட்டு அதுவே நமக்கு வந்து அப்ளை ஆயிருது. இது நமக்கு ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ண நிறைய வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக கலெக்ஷனா இருக்கு. கலெக்ஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு, அதுக்குள்ள நமக்கு வந்து சூப்பரான அட்டகாசமான வால்பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு அது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன் பை பண்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரீலி நிறைய சூப்பரான வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் என் டயல். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து நத்திங்கோட யூஐ பேஸ் பண்ண மாதிரி வந்து இருக்கும். நீங்க டிஃபால்ட்டா டயல் வந்து யூஸ் பண்றீங்க, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ குறிப்பா கூகுள் டயலர் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இதுல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு டிஃபால்ட்டா செட் பண்ண சொல்லும், ஜஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன கான்டாக்ட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். அது கீழே உங்களுக்கு வந்து பிளாக்டு கான்டாக்ட் எல்லாமே வந்து பாத்துக்க முடியும். நீங்க பிளாக் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ரீசெண்டா நீங்க ரீசெண்டா யாராவது டயல் பண்ணீங்கன்னு இருக்கும். டயல் பேட் நமக்கு வந்து பாருங்க நத்திங்கோட ஃபாண்ட் லுக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இதுல வந்து டயலிங் இன்டர்ஃபேஸ் சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அது கீழே வந்து நேம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க பேசிட்டு இருக்கும்போது முக்கியமா நோட் பண்ண நினைச்சீங்க அப்ப நோட்ஸ் சேவ் பண்ணிக்க முடியும். பேசிக்கா ஸ்பீக்கர் போறது மியூட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட்டர் நமக்கு வந்து இதுக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியா வந்து சப்போஸ் கால்குலேட் பண்றதெல்லாம் பண்ணிக்க முடியும். கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நோட்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்க முடியும், அதுக்குள்ள சேவ் ஆயிருக்கும். நம்ம கால் பேசிட்டு இருக்கும்போது மினிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாப்அப் மோட் வந்து ஆயிருது, அது பார்க்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா நமக்கு இந்த ஆண்ட்ராய்டர் வந்து கண்டிப்பா பெஸ்டான ஆல்டர்னேட்டிவா இருக்கும். பட் நமக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டா கால் ரெக்கார்ட் வந்து இருக்காது. கால் ரெக்கார்டர் வந்து அந்த அளவுக்கு பெருசா தேவையில்லை நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டர் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப சூப்பரான லுக்கா இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் வால் ஹேபிட். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம போன்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே வந்து பிளாக் பண்ண முடியும். குறிப்பா நமக்கு இப்போ ஷார்ட்ஸ் வந்து பார்க்காம பிளாக் பண்றது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்காம பிளாக் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஆப் நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகுன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அப்ப நம்ம ஏதாவது சின்ன டவுட் வந்து இருக்கும், அப்ப நம்ம வந்து யூடியூப்ல செக் பண்றதோ இல்லை குரோம்ல செக் பண்றதோ போவோம். நம்ம அந்த வேலை மட்டும் பண்ணாம நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா இப்போ யூடியூப் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் நமக்கு ஏதாவது முக்கியமா வரும், அப்ப நம்ம அதை பார்த்துட்டு போன வேலையை வந்து மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வேணுன்ற டைம் வந்து பிளாக் பண்ணி வேணுன்ற டைம் வந்து அன்பிளாக் வந்து பண்ணிக்க முடியும். உள்ள உங்களுக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க யூடியூப் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து ப்ளே ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். நீங்க எப்போ ஆஃப் பண்றீங்களோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து ப்ளே ஆகாது. ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வீடியோ 2 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல நீங்க வந்து ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு மேல வந்து பார்க்க முடியாது. 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நமக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. பட் ரீல்ஸுக்கு வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம போன் என்னென்ன ஆப் வச்சிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அமேசானுக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டு அமேசான் ஓபன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பிளாக் ஆகுது. அதை தாண்டி இந்த ஆப் ஓபன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஹோல்ட் டு அன்பிளாக் இருக்கும், அது லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மினிட்டுக்கான டைம் வந்து ஓபன் ஆகும். அது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணாதான் அந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் நமக்கு வந்து எந்த வகையில் யூஸ் ஆகுன்னு வந்து பார்த்தா முக்கியமா வேலையில ஏதாவது சர்ச் பண்ண போறோம் அது மட்டும் பார்த்துட்டு வரக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. நம்ம தேவையில்லாம மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டு வேற அந்த ஆப் எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் லிங்க் மேனேஜர். இந்த ஆப் நமக்கு எப்போ யூஸ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் லிங்க், குரோம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், வெப்சைட் லிங்க், ஸோ இதெல்லாமே நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆப்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது, நமக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க நான் வந்து லிங்க் எல்லாம் எப்படி காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அதுக்கப்புறம் குரோம் அப்படின்னு சொல்லி போட்டு லிங்க்ஸ் தனித்தனியா வச்சிருக்கேன். சப்போஸ் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணா மட்டும் போதும், நம்ம டேரக்டா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். லிங்க் ஆட் பண்றதுக்கு ஜஸ்ட் எந்த லிங்கோ அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உள்ள வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் இருக்கும். பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபோல்டர் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, இந்த லிங்க் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ் இருக்கு அப்படின்னு நோட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா ஆட் ஆயிரும். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு டேரக்டா இங்க இருந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்மளால வந்து லிங்க்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோல்டர் ரீநேம் பண்றதுக்கு ஃபோல்டர் ஜஸ்ட் டபுள் டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீநேம் ஈஸியா பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து பயோமெட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க மட்டும் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிக்க முடியும். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா லிங்க் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப் இது.
நெக்ஸ்ட் ஒன் நத்திங் ஐகான் பேக். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் ஸ்கிரீன் இருக்கிற ஆப்போட ஐகான்ஸ் சூப்பராகவே இருக்கும். என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டிவைஸ்ல இருக்கிற லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் சாம்சங்ல நம்ம டேரக்டா வந்து பார்த்தா ஐகான் பேக் சப்போர்ட் ஆகாது. இருந்தாலும் நமக்கு வந்து சாம்சங்கோட குட் லாக் மாடியில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நத்திங் டிவைஸ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை டேரக்டாவே வந்து பார்த்தா ஐகான் பேக் வந்து சப்போர்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா தேர்ட் பார்ட்டி லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஐகான் பேக் வந்து மாத்திக்க முடியும். சப்போஸ் ஐகான் பேக் யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா பிக்சல் லான்ச்சோட ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஐகான் பேக் வந்து மாத்திக்க முடியும். சாம்சங் டிவைஸ்ல கஸ்டமைஸ் பண்றதுக்கு நான் குட் லாக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ குட் லாக் ஆப்க்குள்ள நமக்கு தீம் பார்க், அதுக்குள்ள வந்து ஐகான், அதுக்குள்ள கிரியேட் நியூ கொடுத்து நத்திங்கோட ஐகான் பேக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஷேப் வந்து என்ன மாதிரி வேணும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கலர் வந்து பார்த்தா ஃபுல்லா வந்து பிளாக் கொடுத்துறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூப்பரா இருக்கு. பட் வால்பேப்பர் நமக்கு முன்னும் கரெக்டா மேட்ச் ஆகல. இதுக்கு நமக்கு வந்து இப்போ நத்திங்கோட ஐகான் பேக் அதுலயே நமக்கு தனியா வந்து வால்பேப்பர் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற வால்பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து பாருங்க லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா மாத்திக்க முடியும். நத்திங்கோட ஐகான் பேக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன்ல சூப்பரான லுக் வந்து கொடுக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் கஸ்டம் ஸ்கிரீன் ரொட்டேஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆப் நல்லா யூஸ்ஃபுல்லான ஆப் இது. பட் இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆட்ஸ் நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு. மற்றபடி இந்த ஆப் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உள்ள போனீங்க அப்படின்னா மேலே ரொட்டேஷன் சர்வீஸ் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிவைஸோட ஓரியன்டேஷன் இருக்கு. ஸோ அன்ஸ்பெசிஃபைடு போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் ரிவர்ஸ் போர்ட்ரேட்ல செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க போனே அப்படியே ஆட்டோமேட்டிக் ரொட்டேட் வந்து ஆயிரும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க டிவைஸ் வந்து மேலே டச் ரெஸ்பான்ஸ் கரெக்டான இடத்துல ஒர்க் ஆகல, டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருச்சு, அந்த இடத்துல டிஸ்பிளே எல்லாம் பர்ன் ஆயிருச்சு, எனக்கு அந்த இடத்துல லெட்டர் தெரியல அப்படின்ற போது நமக்கு இந்த மாதிரி டிவைஸ் ரொட்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தா ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்குள்ள ஆப் ரொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா போன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்ஸ் வந்து காட்டும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அப்படி மறுபடியும் வந்து காட்டுது. இது நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப் நீங்க நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட்டா வந்து லேண்ட்ஸ்கேப்பே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்பிள் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்பிள் மியூசிக் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லேண்ட்ஸ்கேப் வந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டர் இந்த மாதிரி நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழ இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.